தூத்துக்குடியில் தாவேகா தலைவர் விஜய் அவர் ஆரம்பத்தில் இறங்கினதுலேருந்தே வழக்கமாக என்ன நடக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. வாகனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போய் அடுத்தடுத்து 6-7 வாகனங்கள் விபத்தில் சிக்கியிருக்கிறது. சிக்கினவங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுடைய நிலைமை என்னங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டத்திற்கு வந்தவர்களை சோதனை செய்தவர்களிடமிருந்து போதை வஸ்துக்களை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஆவணப்பூர்வமாக வீடியோ காட்சிகளாகவே வந்து சேர்ந்திருக்கிறது. அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதை இல்லாத தமிழகம் அது ஒவ்வொரு முறையும் உறுதிமொழி எடுப்பார். இந்த சூழலில் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? விஜயை திரும்ப திரும்ப ஸ்டாலின் போலீஸ் முடக்குகிறது என்றால் இன்றைக்கு திருநெல்வேலி, அதே போல் தூத்துக்குடியில் ரோட் ஷோ, நாளைக்கு கடலூரில் அவருடைய பேசுவதற்கான கூட்டங்கள், இதுக்கெல்லாம் அனுமதி எப்படி கிடைத்தது, என்ன நடக்கிறது தாவேகாவை சுற்றி, முழுமையாக பரப்புரைக்கு போவாரா விஜய், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜயினுடைய பரப்புரை அப்படின்னாலே ஒரு பதட்டம் தொற்றிக் கொள்கிறது. இன்றைக்கும் வந்து தூத்துக்குடியிலேருந்து வரும்போது வந்து பின்னால் வாகனங்கள் தொடர்ந்து இருக்கிறது, ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. இது தொடர்ந்து ஒரு நிகழ்வாகவே நடந்துட்டுருக்கு. விஜய் என்ன நினைக்கிறார், தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறத வந்து விரும்புகிறாங்களா கட்சிக்காரங்க? விஜய் அப்படிங்கிறவர் அவர் வெளியில் வராருனாலே அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக நெருக்கடியாக மாறுகிறது. விஜய்க்கும் நெருக்கடி, அங்கே இருக்கக்கூடிய அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அந்த கல்ட்டுக்கும் நெருக்கடி, காவல்துறைக்கும் நெருக்கடி, அந்த பக்கம் வாங்க போகிற பொதுமக்களுக்கும் நெருக்கடி. இது அதனுடைய மற்றும் ஒரு அதனுடைய அடுத்த கட்ட நீட்சியாக தான் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கணும். அவர் கண்ணாடியை இறக்க சொல்லி அவ்வளோ பேரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் தான் ஏர்போர்ட் இருக்குன்னு இறங்கி திருநெல்வேலி போகிறீங்க. போகிற வழியில் இருந்தால் அவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு பக்கம் போகிறவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்ணாடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவருக்கு என்னென்னா ஸ்லோ பண்ணிட்டோம்னா வண்டிக்குள்ளே அவங்க ஏறிடுவாங்களோட அவருக்கு ஒரு பயம் இருந்தால் நம்ம அதையும் தவறுன்னு சொல்ல முடியாது. அப்போ எங்கே சிக்கல் வருது? விஜயே இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரூரில் செஞ்சதை விட அதுக்கு மாறாக வேறு விதமான ஒரு தவறை இன்றைக்கு தாவேகா செய்திருக்கிறது. கரூரில் என்ன பண்ணாங்க, 5 மணியிலேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணின்னு புஷி ஆனந்த் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். இன்றைக்கி மதியம் கூட்டம், நீங்கள் நேற்று நைட்டு 11:50க்கு எங்கள் கூட்டம் என்ன ஏதுன்னு போடுறீங்க. அப்போ கடைசி நேரம் பதைப்பில் பதற்றத்தில் அதை ரஷ் பண்ணதும் இப்போ உங்கள்கிட்ட பொறுப்பு சேருதான்னு வருகிறது. நீங்கள் உரிய நேரம் கொடுத்து சொல்லி வர வைக்கிறாங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல போட்டாலும் லாஸ்ட் மினிட் ரஷ் இப்போ அதிகமாகிடுச்சா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அவர் வருகிறார், ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த வண்டிகள் எந்த வரைமுறைக்கும் உட்பட்ட வண்டிகளாக இல்லை, வந்து அடித்து அடுத்தடுத்து சாஞ்சி ஒரு சரிஞ்சதும், ஏன்னா அவ்வளவு நெருக்கத்தில் அவங்க வராங்க, அப்படி அவ்வளோ கிட்ட வராங்க. அந்த வீடியோ விஷுவல்ஸை பார்த்தா நமக்கு அவ்வளோ பதைப்பாக இருக்குது. ஒரு வண்டி விழுந்த வேகத்துக்கு அதில் 3 பேர் இருக்காங்க. எதுலேயுமே 2 பேர்லாம் இல்லை, 3-4 இப்படியான விஷயங்கள்லாம் 1-2 இடத்துல 2 பேர் வந்துருக்கலாம். ஒன்று சாஞ்சதும் அடுத்தடுத்து சைடில் வந்த வண்டி பின்னாடி வர வண்டி அடுத்தடுத்து அப்படியே நிற்கிது. வண்டி நிற்கவும் இல்லை. இங்கே இதில் பாண்டிச்சேரியில் 2 பேர் சாஞ்சாங்க, போய் தூக்கி விட்டார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேளை இறங்கிறது அது இன்னும் அதிகமாக தான் இருக்குமோங்கிற இதில் வண்டி நிப்பாட்டாமலே போயிடுச்சு. இது ஒரு சம்பவம். இது வந்து இதற்கு எந்த முயற்சி, ஏன்னா விஜய் விழுந்தவங்களுக்கு எப்படி அடிபட்டது, என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற ஒரு பதைப்பு இருக்குது. ஏற்கனவே தஞ்சாவூரில் தான் அந்த பையன் இது பண்ணி இறந்து போனது அப்படிங்கிறது ஏறத்தாழ 3 வாரங்கள் மருத்துவமனையில் இருந்துட்டு அவனுடைய தம்பியினுடைய உயிர் பிரிந்தது பார்க்குறோம். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, முதல்ல இவங்க ஏன் வராங்க? இன்றைக்கி சாயங்காலம் தூத்துக்குடியில் ரோட் ஷோவே இருக்குது விஜய்க்கு. அப்போ இங்கே இருக்கிறது தூத்துக்குடிக்காரங்க இல்லையா, திருநெல்வேலிக்காரங்க இங்கேருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு அங்கேருந்து வந்தவங்களா? காலையிலே வண்டி எடுத்துகிட்டு போய் தலைவரை வந்து தளபதியை வந்து அப்படியே கூட்டிட்டு வர்றதுக்கு போயிருப்பாங்க. ஆனை சேனை அம்பாரி இதோட போயிட்டு மொத்தமாக கூப்பிட்டு வர்றதுக்கா? அதில் நீங்கள் மாலை எல்லாம் போட்டது பார்த்தீங்களா வாகனத்தில்? வேற ஒரு நம்ம சொல்ல வேண்டாம். ஓடி போய் விஜய் வெளியில் வரல, பூட்டி இருக்கு. அந்த வாகனத்துக்கு சைடில் முழுக்க மாலையை தூக்கி முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியில் கொண்டு போய் மாலையை ஓடி வராங்க. பின்னாடியே மாலையை தூக்கிட்டு வந்து அதெல்லாம் வந்து ஒரு கட்சி, ஒரு முறைப்படுத்தப்பட்ட இயக்கம் எதுலேயுமே அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எங்கே கேள்வி வருதுன்னா, இதற்கு விஜய்கிட்ட எந்த முன்னேற்பாடும் கிடையாது. நீங்கள் 3 நாளாக அங்கே செங்கோட்டையனை அனுப்பி அவர் அங்கே அவர் தொகுதியில் வேலை பார்க்காம அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் டிவிகே வேட்பாளர் காலியாயிருக்கே, இதெல்லாம் தாண்டி அவர் அங்கே போய் இருந்தும் அவர் அந்த கூட்ட மேடையை தான் ஒழுங்குபடுத்த முடியும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுங்கிறது விஜய் தான் அதற்கான முயற்சி எடுக்கணும். நீங்கள் இந்த போலீஸை தள்ள போகிறீங்களா? போலீஸ் கேட்பாங்க, நாங்கள் உங்களுக்கு ரோட் ஷோவே கொடுக்கலையே சார், இத்தனை வாகனத்தை நீங்கள் ஏன் கூட கூப்பிட்டீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா, ரோட் ஷோ இப்போ கிடையாது, சாயங்காலம் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல, காவல்துறையிட்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்டு கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கல்லங்கிறது இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் போதைப் பொருளுக்கு எதிராக மிக கடுமையாக இது பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள் ஒரு 10 கொடுக்கும்போது இதே பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் ஒழிப்பு அதுக்கான கட்டமைப்புகளை குழுக்களை நாங்கள் உருவாக்குவோம், வாலண்டியர்ஸை உள்ளே கொண்டு வருவோம், குழந்தைகளுக்கு அதை குறித்து நாங்கள் சொல்லி தருவோம். அதே போல் ஆரம்பத்தில் இந்த
10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு கொடுத்ததா இல்லை அதுக்கு அடுத்த ஈவெண்ட்லேயோ போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழிலாம் அவங்களை எடுக்க வச்சார். அதை நம்ம பார்த்தோம். வெவ்வேறு நேரங்களில் விஜய் அறிக்கைகளோ அவர் விட்ட நேரத்துலலாம் அது குறித்தெல்லாம் வந்திருக்கு. இப்போ போகிற இடங்கள் எல்லாம் கூட சில இடங்கள் அதை பேசியிருக்காருன்னா அப்போ தன்னுடைய தொண்டர்கள் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தியிருப்பார். நாளைக்கு அவங்க தான் வாலண்டியர்ஸாக போவாங்கன்னு பார்த்தா வீடியோ வெளியாகி இருக்கிறது. வர்றவங்களெல்லாம் சோதனை பண்ணுறாங்க. இப்போ நம்ம மால்லெல்லாம் உள்ளே போகிறோம்னா இதில் ரயில்வே ஸ்டேஷனில் மெட்டல் டிடெக்டர் மாதிரியான அந்த ஒரு அமைப்பு இருக்கும். உங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தா எடுத்து சைடில் ஒரு சாக்கு பை வச்சுருக்கிறாங்க. வரவங்க கிட்ட இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களெல்லாம் எடுத்து அந்த சாக்கை நிரப்பி ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லோருக்கும் சில பழக்கங்கள் இருக்கலாம், போகலாம் வரலாம். மற்ற எல்லா கூட்டங்களிலும் சோதனை போடாதனால இது வந்துருச்சு, அதனால் இப்படி சில தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இது பண்ணிட்டு மேடை ஏறுவாங்கலாம் இவங்க விமர்சனத்தை வைக்கலாம். இதுக்கும் வந்து திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த போதை வஸ்துக்கள் கொண்டு வந்ததுக்கும் திமுகவுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது சொல்ல போகிறாங்களா? இல்லை, ஒருவேளை திமுக ஆட்சியில் எவ்வளோ வெளியில் புழக்கமாக கிடைக்குதுன்னு ஆதாரத்தை காட்டுவதற்காக வாங்கிட்டு வந்திருந்திருக்கலாம். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை தளபதி கேட்டுங்க பாருங்க, தளபதி எங்கள் ஏரியாவில் சீப்பாக கிடைக்குது, இதெல்லாம் ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு வந்தாங்களா நமக்கு தெரியல. நம்ம அதுக்கு மேலே ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு வரையறை செய்ய வேணும். இப்போ ஒன்று அந்த போதை வஸ்துகள்ங்கிறது தடை செய்யப்பட்டதா இல்லை அனுமதிக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த சாக்குப்பையில் இருக்கிறத மக்கள் ஒரு மாதிரி பிளர் பண்ணி தான் காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ சிகரெட் போன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸை போட்டு விலையேற்றினால அரசு விற்பதற்கான விலையில் செஞ்சுருக்குன்னா அது அப்படியானதா இல்லை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களாங்கிற விஷயங்கள் ஒரு வெளில வந்தால் இன்னும் சில விஷயங்கள் தெளிவாக தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு தலைவராக நீங்கள் இப்போ இன்னைக்கு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பண்ணிங்கன்னா ரஜினிகாந்த் ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அவர் பேசுகிறார், தயவு பண்ணி இதுவோ மதுவோ இல்லை மற்ற போதைப் பொருட்கள்லேயோ போய் இளைஞர்கள் மாட்டிக்காதீங்க, ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு பேசுகிறாரு. அது கரெக்டாக அந்த நேரத்தில் நடந்திருக்கு. விஜய்க்கு பின்னாடி இங்கே ஆட்கள் போய் காரில் இது பண்ணி வண்டியோட விழுந்து சாயிறாங்க, அடிபடுறாங்க. இந்த பக்கம் ரஜினி டக்கர் இந்த மாதிரி நடிகர்களில் பின்தொடர்ந்தே வண்டியில் போகிறாங்களே, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னும் போது நடிகர்களை பின்தொடர்ந்து அப்படி ரசிகர்கள் போகிறதுங்கிறது சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க தானே பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் அதை வந்து மறுக்கிறாரு, எதிர்க்கிறாரு. அதை செய்யாதீங்க. நடிகர் வந்து பார்க்க போறது இல்லை, நடிகர் உங்களை வந்து பார்க்க மாட்டார், நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை. இது இன்னொரு தரப்பு வேணா விஜயை எதிர்த்து ரஜினி வாய்ஸ் கொடுத்தாருன்னு கூட பேசிக்கலாம். யார் யாருக்கு எப்படி வேணுமோ அவங்க அப்படி கொடுத்துக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள், இப்படியான ஒரு பார்வை, ஒரு விமர்சனம் அப்படிங்கிறதும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறது. உள்ளபடியே சிக்கல் தான். பண்ணி தூத்துக்குடியில் முடிச்சுட்டு திருநெல்வேலியில் பேசிட்டு இதில் காலையிலிருந்து ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியில் விஜய் கூட்டம் போடக்கூடிய இடம் அது நயினாருக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கசி விடுறாங்க. அதிகாரப்பூர்வமாக இப்போ ஒன்று இவங்க தரப்பு இல்லைங்கணும் இல்லை அவங்க தரப்பு இல்லைங்கணும், அது வருதான்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை அரசியல் ரீதி இலாகைகள் மீது நான் விமர்சனம்னா இல்லைன்னு கூட அவர் சொல்லட்டும். ஏன்னா அவர் நெல்லைக்காரர் தான், இப்போ சாத்தூரில் போட்டிடுறாருனாலும் இப்போ இந்த இடம் தான் விஜய் எலெக்ஷனுக்கு பிறகு அவர்கிட்ட நாங்கள் பேசுவோன்னு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சொன்னதோ இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசவே இல்லைன்னு பலரும் சொல்லிட்டாங்க. ஆனால் பியூஷ் கோயல் அவர் வந்து திரும்ப படம் நடிக்கவே போயிடுவார் அப்படின்னு இவர் உறுதியாக சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு புள்ளியில் அது கனெக்ட் ஆகுதான்னு ஒரு கேள்வியும் வருது. இப்போ விஜயின் வக்கீல் அதை ஆதவர்ஜுனா இல்லை மற்றவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி இருக்குது இல்லையா, அவங்ககிட்ட நம்ம வைக்க வேண்டியது, ஸ்டாலின் போலீஸ் உங்களுக்கு எப்படி இப்போ அடுத்தடுத்து பர்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. சென்னையில் யாருக்குமே 1 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கல. அந்த 1 மணி நேரங்கிறது முன்னாடி ஒரு ½ அன் ஹவர், பின்னாடி ½ அன் ஹவர் வச்சு பஃபர் டைமாக 2 மணி நேரமாக வைப்பாங்க. அதை தாண்டி அது போகாது. அதுக்குள்ளே தான் அதை வச்சு கொண்டு போவாங்க. இவ்வளோ தான் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. சென்னையில் நீங்கள் டிராஃபிக் சோக் ஆச்சுன்னா பெரும் சிக்கல். ஏற்கனவே இங்கே டிராஃபிக் பிரச்சனையாக இருக்குது. மெட்ரோவுக்கு தோண்டக்கூடிய சாலை பணிகள் அதனால் ஒரு ஜாம் இருந்திருக்கிறது. இதற்கு நடுவில் நீங்கள் பர்மிஷன் கொடுத்து தெருமுனை கூட்டமும் உங்களுக்கு வேன் பிரச்சாரங்களை அனுமதிக்கிறதே ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் தான் காவல்துறையினர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா அது போகிற போக்கில் செஞ்சிடலாங்கிறதெல்லாம் இருக்குது. இப்படி எதுக்குமே உடன்படலைங்கிறதுனால கொடுத்ததை எங்களை மறுக்கிறாங்க, எங்களை அரசியல் செய்கிறாங்க, எங்களை செயல்பட விடலை என்பதாகலாம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து, தேர்தல் கமிஷனோட கூட்டணி சேர்ந்து எங்கள் தலைவரை ஒடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் பேசுகிறாரு. ஆமாம், இப்போ சிலிண்டர் வராததுக்கும் ஸ்டாலின் தானே காரணம். நீங்கள் ஈரானில் அங்கிட்டு குண்டு போட்டதும் இல்லை இஸ்ரேல் இதை அடித்தது, ஹார்மஸ் நீரிணை முடிது, இப்போ நீரிணையை திறந்ததுக்கு யார் காரணம்? இப்போ ஸ்டாலின் பேசி தான் இது வந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. ஹார்மஸ் நீரிணையை திறந்து விட்டுருக்காங்க. ஆமாம்,
பயங்கரமா இருக்கே. விஜய்க்கு நீங்க எதிர்கவுண்டர்ன்ற பேர்ல நீங்க வேற பக்கம் போறீங்களே. என்னன்னா இப்போ இந்த மாதிரி அவர் பேசுற இன்னைக்கு போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பேட்டர்ல அவர் போறது நல்லது. சொல்ல போனா இப்போ இதுல 2 நெருக்கடி இருக்கு. என்னன்னா ஒரு மேடையில் எந்தெந்த மாவட்ட ஆட்களை ஏத்த போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் திருநெல்வேலியில் போடுறீங்க, பட் பக்கத்தில் இன்றைக்கி தூத்துக்குடியில் உங்களுக்கு ரோட் ஷோ தான். ரோட் ஷோவாக நீங்கள் போகிறீங்கன்னா கேண்டிடேட் அத்தனை பேரும் மேடையில் ஏற்ற முடியாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க தொகுதிகள், அந்த தொகுதிகளுக்கான கேண்டிடேட்ஸ் எல்லாரும் மேலே ஏற்றுறது கஷ்டம். அப்போ நீங்கள் 4 அல்லது 5 மாவட்டம், தென் மாவட்டங்கள் அல்லது 5 அல்லது 6 மாவட்டங்களுக்கான வேட்பாளரை நீங்கள் மேடை ஏற்றணும். சராசரியாக 4லேருந்து 6 தொகுதி நம்ம வச்சாலும் கூட 20 பேரையாச்சும் நீங்கள் மினிமம் ஏற்றணும். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் ராமநாதபுரம் சேர்க்குறீங்களா, கன்னியாகுமரிக்கு தனியாக போகிற பிளான் இருக்கா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான ஆட்களை சேர்க்கலாம். இதை ஏன்னா நீங்கள் திரும்ப இன்னொரு வாட்டி சவுத்துக்கு போவீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த குழப்பம் நெருக்கடிக்காகவாச்சும் நீங்கள் செய்யணுங்கிறது இருக்குது. அப்படி ஏற்றுறாங்கன்னா அதனுடைய திட்டங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கா? ஏன்னா மேடை இவருக்கு தனியாக ஒரு பக்கம் மைக்கை போட்டுட்டு இந்த பக்கம் இன்னொன்று இருக்கும், இவ்வளோ பேரை உட்கார வச்சு அக்காமடேட் பண்ணுறது. செங்கோட்டையன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், அங்கே இருந்து அதை யார் கோஆர்டினேட் பண்ணுறா? ஏன்னா நிர்மல்குமார் அவர் திருப்பங்கூடத்தில் அவருக்கு பிரச்சாரத்தில் இருக்கார். ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இன்றைக்கி தான் கிளம்பி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு புஷி ஆனந்த் அங்கேருந்து ஏதோ ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல, பட் ஆதவர்ஜுனா எங்கே இருந்தாருங்கிறது நேற்றைக்கு எக்ஸாக்டாக வேறு போட்ஸ் தெரியல. அப்போ இவங்க அங்கே இருந்திருந்தாலும் அவங்க ஸ்டேஜுக்கு போகாமல் ரிசீவ் பண்ண போயிட்டாங்கன்னா அதெல்லாம் அங்கே இருந்து யார் பார்த்தா? அங்கே பார்த்துக்கிற அளவுக்கு ஆள் இருந்தால் நீங்கள் 3 பேர் ஏன் அவங்க தொகுதியை விட்டுட்டு அங்கே போகிறீங்க? ஸோ கட்சி இன்னமும் ஒரு தெளிவை நோக்கி அல்லது யார் யாருக்கு என்ன வேலைங்கிற ஒரு வரைமுறைக்கே வராததை மீண்டும் ஒரு முறை இது வெளிக்காட்டி இருக்குன்னு தான் பார்க்கணும். அல்ல, இதுதான் இப்போ அடுத்த கட்டமாக இவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இத்தனை வேட்பாளர்களாக நேரடியாக இவருக்கு தெரியுமா, பரிச்சயம் இருக்கா? இதை அறிவிக்கும் போது எந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு இருக்கும்? இவன் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க. இப்போ ஜெயலலிதா மாதிரியான பெரிய ஆளுமைகள் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர்களுக்கு இயலாமையின் போது இப்படிப்பட்ட வேலைகளை வந்து செஞ்சாங்க. ஒரே இடத்துல எல்லா வேட்பாளர்களையும் கூட்டுறது, அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுறது. விஜய்க்கு என்ன பிரச்சனை? விஜய்க்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேச வேண்டியது தானே. அப்போ தானே ஒரு நெருக்கம் ஏற்படும். கூட்டத்தை நீங்கள் சரிப்படுத்துவீங்களா? அவங்க தான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டுறாங்களேங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அந்த கூட்டத்தை கடைசியில் இப்போ காவல்துறை கட்டுப்படுத்தலைங்கிற இடத்துக்கு நீங்கள் தள்ளுறீங்க. அப்போ உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை என்று தட்டி கழிக்கிற இடத்துக்கு விஜய் அரசியலில் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பிறகு போன ஆட்டிடியூடே ஒரு கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்தே இருக்காருங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போகிறதுங்கிறது உரையாடுதல் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் குறைஞ்சபட்சமாக நீங்கள் செய்கிறதே தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு அவங்கக்கிட்ட போகிறது தான். அடுத்த 5 ஆண்டுகள் உங்களுடைய தோரணையே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே ஜெயித்தாலும் நீங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கே நம்ம தான் போகிறதுலேயே சிக்கல் இருக்குது, குழப்படிகள் இருக்குது, குளறுபடிகள் இருக்குங்கிற சூழல் இருக்கு இல்லையா? அப்போ அதை தாண்டி இங்கே போகிறது என்னவாகுங்கிற வெவ்வேறு விதமான கேள்விகள் வரும். ஏன்னா இப்போவே வந்து இப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவர் திருவா கிராமமாக வருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எந்த கணக்கில் நம்ம வைக்கிறதுன்னு சொல்லி தெரியல. கிராமங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவர் போக வாய்ப்பு இருக்கிறது. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் தான் கொடுத்து வச்சதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் அவர் திட்டமிடுதலே உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கிற இடம் தான். கடலூருக்கு எல்லாம் நாளைக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு தனி விமானத்தில் போனாலும் எங்கே இறங்கி போவார், இல்லைன்னா ஈசிஆரை பிடிச்சி நீங்கள் பாண்டி போய் கடலூர் போகிறீங்கனாலும் குழப்பம் இருக்குது. ஓஎம்ஆரோ ஈசிஆரோ எது எடுத்தாலும் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறான்னு நமக்கு இப்போ நினைக்கும் போதே, ஏன்னா அந்த சைடுக்கு உங்களுக்கு ஏர்போர்ட்டுங்கிறது இல்லையே. உங்களுக்கு சென்னை தான் உங்களுக்கு. அப்படி பார்த்தா இது மறுபடியும் ஒரு பெரிய நம்ம நினைக்கும் போதே மலைப்பாக இருக்குது. திரும்பவும் நெருக்கடிக்கு. ஏன்னா இப்போ திரும்பவும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிர்மல்குமாரோ அல்லது ஆதவர்ஜுனாவோ செங்கோட்டையனோ அவங்க அங்கே முடிச்சுட்டு கிளம்பினா தான் அடுத்து இங்கேயே போக முடியும். இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தாவேக்காவினுடைய நிர்வாகமே விஜய் அவர்களை கொண்டு போகிறதும் கொண்டு இட்டுட்டு வர்றதும் இட்டுட்டு போகிறதுலேயும் தான் குறியாக இருக்குது. வேலை செய்கிறாங்க. மற்ற தொகுதிகளில் வேலைகள் நடக்கலை மும்முரமாக. 2ஆம் கட்ட தலைவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்துறது, பேசுகிறது, அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறது, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இப்போ வந்து விஜயும் போக மாட்டார். விஜயோட பொம்மையை வேறு வழி இல்லைப்பான்னு சொல்லி பொம்மையை வச்சு ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. அப்போ எப்படி இது போகும்? யாரை நம்பி வந்து ஓட்டு போடுவாங்க? விஜய் வந்து களத்துக்கு போகலைன்னா, இல்லைன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்துக்கு போய் அதை வேகப்படுத்தலைன்னா என்னவாகும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்துக்கிட்டு அவங்க என்ன வஞ்சிட பண்ணுறாங்களா? நீங்கள் நம்ம பல விஷயங்கள் பேசுகிறோம். நேற்றைக்கு அவங்க நைட்டு 11:50 தான் போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம்னா,
நாங்கள் கட்சி ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ ஆஃபீஸில் அட்மினே இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் இல்லை நமக்கு வருது. ஆஃபீஸே வெறுஸ்டோடி கிடக்குன்னு சொல்கிறாங்க. பனையூரில் வந்து ஆள் இல்லை, கேட்டில் காவலுக்கு நிற்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு இருந்தவங்கலாம் சீட்டு கிடச்சி போயிட்டாங்க. இப்போ ஏன் காலையில் அங்கே 1 மணிக்கு தான் விஜய் போகிறாரு, 7 முந்தின நாளே போய் தங்குறதுல என்ன சிக்கல்? நீங்கள் தனி விமானத்தில் தானே போகிறீங்க, நீங்கள் என்ன பேசஞ்சர் ஃப்ளைட் இல்லைங்க, அந்த நேரத்தில் ஃப்ளைட் ஏதாவது விட்டுருந்தா நான் போயிருப்பாங்கன்னா பரவாயில்ல, முந்தின நாள் போயிருந்தா என்ன பிரச்சனை இல்லை, காலைல 6 மணிக்கு கிளம்பி போயிருந்தா என்னன்னாலும் மதியானம் 1 மணிக்குங்கிறது என்ன மாதிரியான திட்டமிடுதல்னு நமக்கு புரியல. அதுலேயே அடிப்படையில் பிரச்சனை. சுள்ளுன்னு அடிக்கும்போது தான் இவருடைய கூட்டங்கள்லாம் நடக்குது. அதில் தான் மயங்கி விழுறாங்க, பிரச்சனைகள் ஏற்படுது, மக்கள் வந்து காத்திருக்காங்க, முன்கூட்டியே வந்து காத்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகுறதும் சரி, மயங்கி விழுறதும் சரி. அப்போ இதுக்கு வந்து சரியான திட்டமிடுதல் இல்லாமல் எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன மனநிலை அப்படிங்கிறது தெரியல. உள்ளபடியே பிரச்சனை இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கான என்ன ஓட்டமோ உணர்வோ விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறத தான் இது திரும்ப திரும்ப காட்டியிருக்கிறது. எந்த விதமான பெரிய அசம்பாவிதங்களும் இல்லாமல் அவர் போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு நல்லபடியாக வரணும். பார்ப்போம் என்ன மாதிரி அதை அவங்களுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறை அடிமடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, எப்படி முடிக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பார்த்துட்டு அது குறித்தும் பேசுவோம்.